வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஜூலை மாதத்திலே 31ஆம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஜூலை மாதம் முழுவதும் நம்மை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். பாருங்கள், இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருகிறார். புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறோம். நிச்சயமாய் புது கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். 119ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதில் ஒன்று 174ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. The law is my delight. ஆண்டவரே, உம்முடைய வேதம், thy law is my delight. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்வோம், பைபிளிலே வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்தாக இருக்கும் பட்சத்தில் பைபிள் மறுபடியும் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. பாருங்க, மனமகிழ்ச்சி என்று சொல்லி எதிலோ போய் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாதுங்க. உலக கூத்துக்கள், கும்மாளங்கள், சிரிப்புகள், ஜோக்குகளில் போய் நாம் மனமகிழ்ச்சி அதுதான் நல்ல மருந்து என்று எங்காவது சிரிக்கிற கும்பலிலேயே உட்கார்ந்து கொள்ள முடியாது. உம்முடைய வேதம் எனது மனமகிழ்ச்சி. ஆமென். 119ஆம் சங்கீதம் வேதாகமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதக்காரன் அழகாய் தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதுவே என் மன மகிழ்ச்சி. எத்தனையோ மகிழ்ச்சிகள், அதுவும் மனது மகிழ்கின்ற மகிழ்ச்சிகளை பற்றி இந்த உலகம் சொல்லலாம், மனதை மயக்குகிற மகிழ்ச்சிகள். ஆனால் தேவனுடைய வேதம் மட்டுமே நமக்கு மன மகிழ்ச்சி. ஆமென். வேறு ஒன்றும் நமக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது, நிரந்தரமாக இருக்காது. அவ்வளவுதான். ஒருவேளை தற்காலிகமாக சிலர் குடித்துவிட்டு வெறித்துவிட்டு மோசமான பாவங்களில் சிக்கி அதில் மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலருக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை, அதைத்தான் போதை என்று சொல்வார்கள். அப்படியே அதை அவர்கள் நினைத்து கொண்டு தங்கள் வாழ்விலே மனம் மகிழ்ந்து வாழ்வது போல ஒரு விதமான ஒரு சூழலிலே சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு மனமகிழ்ச்சி பரிசுத்த வேதாகமம். ஏன் தெரியுங்களா? இது அவர்களுக்கு கிடைக்கிறது போல ஒரு சந்தோஷம் அல்ல. இது உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம், மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. இது நல்ல மருந்து. பைபிள் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மனமகிழ்ச்சி மருந்தாக மாறுகிறது. அந்த மருந்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சரீரத்தில் சுகம் கொடுக்கிறது. அந்த சுகம் நம்மை வாழ வைக்கிறது. இந்த நாள் ஒரு இனிய நாள். God bless you.